அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் விருப்பமே பக்குவம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை. பொதுவாக நாம் உலகியலிலேயே எச்செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு உரிய பக்குவம் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த உரிய பக்குவம் வருவதற்கு அல்லது பக்குவம் பெறுவதற்கு முன் நமக்கு அதற்கு உரிய விருப்பம் இருக்க வேண்டும். அந்த விருப்பமே உரிய பக்குவத்தை வருவிக்கச் செய்யும். எனவே விருப்பமே பக்குவம் ஆகும். சாதாரண உலகியல் செயல்பாடுகளுக்கே இது இப்படி இருக்க, தெய்வகதியான் முடிவு நோக்கி செல்ல நமக்கு எவ்வளவு பக்குவம் தேவை! அப்பப்பா, அது எடுத்தவுடனே வந்துவிடாது. படிப்படியாய்தான் வரும். முதலில் நமக்கு அதற்கு உரிய விருப்பம் வேண்டும். அந்த விருப்பமே உரிய பக்குவத்தை வருவிக்கும். இப்பதிவில் வரும் விளக்கம் சிறியதுதான். இருப்பினும் ஒவ்வொரு வார்த்தையையும் வாசகத்தையும் உற்று கேட்டு கவனித்து பொருள் உணரவும். இவ்விளக்கம் சுத்த சன்மார்க்க நெறி மீது கொண்ட அபிமானத்தால் அல்ல, அது உண்மை என சத்தியமாக அறியவும். இப்போது விளக்கத்திற்கு செல்வோம். தலைப்பு: விருப்பமே பக்குவம். ஆதிமாய கர்த்தர்கள் தோற்றுவித்த உலகறி வேதம் ஜாதி, சமயம், மதம், வேதம், ஆகமம், சாத்திரம், புராணம், இதிகாசம் தோன்றிய உலகறி வேதம் ஆதி மாயப் படைப்பில் தோன்றியது. ஆதி மாயையில் தோன்றிய உலகறி வேதத்தை அகற்ற திருவருள் தோற்றுவித்த சடாந்தமே தோன்றிய வேதம். இது காலம் சுத்த சன்மார்க்கர் காலம். விரும்பினால் கிட்டும். விருப்பமே பக்குவம். மாயபோக சஞ்சித எண்ணங்களை எண்ணாது எண்ணங்களை மதியாது அகற்றுங்கள்.
ஆகாமிய முயற்சியை சுத்த சன்மார்க்கத்தில் செலுத்துங்கள். சுத்த சன்மார்க்க ஊன்றிய தமிழ் மாமறையை படியுங்கள். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதியை இலக்காகக் கொண்டு சத்திய தருமசாலையிலே வாருங்கள். தனிப்பெரும் கருணை பெற்று பெற வேண்டியது எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்வீர்கள். மாயபோக மாயை எல்லாம் மறைந்து போம். இதுகால் செஞ்சுடர்பூ வழங்கினமையால் தடையேதும் இல்லை. எளிதில் அப்பேற்றினை பெறலாம். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.